பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பகிர போகிறோம் அப்படின்னா, ஒரு அரசு அலுவலர் நீண்ட நாளா ஒரே ஊர்ல இருக்கார். அரசு அலுவலர் விருப்பத்திற்கு இணங்க அதே இடத்துல நீங்க பணியாற்றி கொள்ளுங்க அப்படிங்கிறத அரசு அந்த அந்த நிர்வாகம் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போக விரும்புறது இல்லை, எங்களை இங்கே போடுங்க அப்படின்னு சொல்றது. இப்ப அது சம்பந்தமான ஒரு வழக்கு, எங்களை அடிக்கடி இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, நாங்க விரும்புற இடத்துல எங்களுக்கு பணியை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தொடரப்பட்ட ஒரு வழக்குல அற்புதமான ஒரு தீர்ப்பை நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க. அது உண்மையிலேயே பொதுமக்களாகி உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை குறித்து அன்னைக்கு முழு விவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு உடனே வந்துச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கோட தலைப்பு, இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னா, அரசு ஊழியர்கள் குறிப்பிட்ட இடத்திலேயே பணியாற்ற உரிமை கோர முடியாது அப்படிங்கிற தலைப்புல தான். அரசு ஊழியர்கள் தங்களுக்கு வசதியாக உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே பணியாற்ற வேண்டும் என்ற நிலையான உரிமையை கோர முடியாது. தோட்டக்கலை அலுவலர்கள் இடமாறுதலுக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல உதவி தோட்டக்கலை அலுவலர்களாக பணிபுரியும் சிலர் பிற மாவட்டங்களுக்கு இடமாறுதல் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து அவர்கள் மனு தாக்கல் செய்தனர். நீதிபதி பி புகழேந்தி இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, உதவி வேளாண் அலுவலர்களின் பணியை மேற்கொள்ள வேளாண் துறைக்கு மனுதாரர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இதனால் அவர்கள் பணி நிபந்தனைகள் பாதிக்கப்படுகிறது. வேளாண் தோட்டக்கலை துறைகளின் நிர்வாக அமைப்பும் பணி இயல்பும் வெவ்வேறானவை. இந்த துறை சார்ந்த உதவி அலுவலர்கள் விரிவாக்க அலுவலர்கள் என்ற பெயரில் ஒன்றாக இணைப்பது நியாயமற்றது. வேளாண் சார்ந்த விஷயங்களில் முறையான வழிகாட்டுதலை வழங்க உதவி தோட்டக்கலை அலுவலர்களால் இயலாது. தன்னிச்சையாக பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளது. உதவி தோட்டக்கலை அலுவலர்களை பணிமாறுதல் செய்ததன் விளைவாக பல மாவட்டங்களில் தோட்டக்கலைத்துறை பலவீனமடையும் நிலை இருக்கிறது. இத அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழவர் அலுவலர் தொடர்பான திட்டத்தின் கீழ் கள விவரங்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில நிகர சாகுபடி பரப்பளவின் அடிப்படையில் இடமாறுதல் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. பதவி உயர்வு வாய்ப்புகள், சம்பள பலன்கள் பாதுகாக்கப்படுகின்றன. பணி நிபந்தனைகள் எவ்வித மாற்றமும் இதுல இல்ல. உழவர் அலுவலர் தொடர்பான திட்டம் என்பது வேளாண் விரிவாக்க செயல்பாடுகளை வலுப்படுத்துதல் என அலுவலர்களுக்கிடையே பணியை சமச்சீராக பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்தல், தொழில்நுட்ப தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்ட கொள்கை முடிவு. இவ்வாறு விவாதம் நடந்தது. அதுல நீதிபதி 2 வாதத்தையும் கேட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, உதவி வேளாண் அலுவலர்கள் உதவி தோட்டக்கலை அலுவலர்களின் கள ஆய்வு பணியை ஒழுங்குபடுத்தும் வகையில கொள்கை முடிவை மாநில அரசு எடுத்திருக்கிறது. சில அலுவலர்கள் பிற மாவட்டங்களுக்கு இடமாறுதல் செய்யப்படுகின்றனர். அரசு ஊழியர்களாகிய மனுதாரர்கள் அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கள ஆய்வு மேற்கொள்வதில் தங்களது பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு வசதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே பணியாற்ற வேண்டும் என்ற நிலையான உரிமையை அவர்கள் ஒருபோதும் கூற முடியாது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் மறுபணி நியமனம் செய்வதை அவசியமாக்குகிறது. மனுக்களை தள்ளுபடி செய்யப்படுகின்றன என்று அவர் என்ன செய்கிறார், இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரு. இதுல இருந்து நமக்கு கற்பிக்கப்படுகிற பாடம் என்னன்னா, ஒரு அரசு அலுவலர் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணுமே தவிர தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க எங்களை இங்க பண்ணி போடுங்க, அங்கே பண்ணி போடுங்க, எங்களோட வேலை சுமையை அதிகமா இருக்கு, அதை எங்களுக்கு குறைச்சி விட சொல்லுங்கன்னா, அரசாங்கம் அது தொடர்பான சில விதிமுறைகளை வச்சிருக்குன்னா அந்த விதிமுறைகள் கீழ்பட்டு நடக்க வேண்டியதான் அரசு அலுவலருடைய கடமையை தவிர அரசு அலுவலர்களா உங்களோட சொந்த முடிவை நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியோட முழு தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பேப்பர் கட்டி கொடுக்குறேன், உறவுகள் பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கு பகிருங்க. மீண்டும் நலத்தோடு வேற இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.